ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற சைனீஸ் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு ஜூஸுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குதுங்க. இவ்வளோ இதுவும் ஒரே டயத்தில் பழுத்ததுன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் ஆகும், நம்மளால் காலி பண்ண முடியாது. அதனால் நான் அப்பப்போ வந்து தேவைக்கு ஒரு 4 பழம் 5 பழம் அந்த மாதிரி பறிச்சிட்டு போய் ஜூஸ் போட்டுக்கிறது. இது ரொம்ப ஈஸி வளர்க்குறதுக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இது சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இது வச்சுருப்பாங்க. இது ஆக்சுவலி அவங்க லக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து சைனீஸ் ஆரஞ்சுன்னே பேர். சைனீஸ் பீப்புளெலாம் வந்து இது லக்குக்காகவே வளர்க்குறாங்க, அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. நானுமே அதனால தான் வந்து வாங்கி வச்சேன். ஆனால் வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா காய் இல்லாமல் ஒரு நாள் கூட இந்த செடியில் இருந்ததே கிடையாது. பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சீரியல் பல்பு போட்ட மாதிரி அவ்வளோ ஆரஞ்சு கலர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இதில் வந்து லெமன் ரைஸ் மாதிரி ஆரஞ்சு ரைஸும் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க. லெமனும் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஃப்ளேவரு. பாப்பா பாருங்கள், அதுவும் வந்து பறிக்குது. அது பார்க்கும்போதே நமக்கு பறிக்கணும் போல தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ தேவைக்கு வந்து ஒரு 4 5 அந்த மாதிரி பறிச்சுக்கிறது. ரொம்ப குட்டி செடி தாங்க. அதுலேயே பாருங்கள் எவ்வளோ நல்லா காய்க்குதுங்க. அதில் ஒரு மணத்தக்காளி செடி கூட முளைச்சிருக்குது. நான் அதையும் விட்டுட்டேன், அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே வந்து ஈஸியாக வளர்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து மினியேச்சர் ஆரஞ்சு இல்லையா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லார் வீட்டில் இருக்கணும். லக்கியான செடின்னு வேறு சொல்கிறாங்க. எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். வெயில் கூட ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே கூட அது வளர்க்கலாம், இன்டோராக கூட வளர்க்கலாம். ஹாப்பி கார்டன்.